நான் அதிகமாய் எப்பொழுதும் சொல்லுவது போல, குழந்தைகளை தேவன் ஒரு ஃப்ரெஷ் நோட் புக்கா ஆண்டவர் நம்ம கையில தான் கொடுக்கிறாரு. அது அந்த குழந்தைகள் கையிலேயே கொடுக்கல, நம்ம கிட்ட தான் கொடுக்கிறாரு. ஒரு ஃப்ரெஷ் நோட் புக் மாதிரி கொடுக்கிறாரு. இப்ப நாம தான் அதை ஃபில் பண்ண வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம தான் ஃபில் பண்ண வேண்டும். மேற்கத்திய நாட்டில இருந்து பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம், மருத்துவ குடும்பம். அப்பா டாக்டர். அந்த குடும்பம் பாருங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு வரும்போது அப்பா டாக்டர் ஒரு கிராமத்தில் ரொம்ப மருத்துவ வசதி இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவி சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு குடும்பத்தில் அந்த கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க பாருங்க. என்ன நடக்குது? ஒரு முறை ஒரு ஜென்ஸ் வராரு அவங்க வீட்டு வாசல்ல, அந்த டாக்டருடைய வீட்டு வாசல்ல வந்து கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, டாக்டர் இருக்காங்களா, டாக்டர் இருக்காங்களா? அப்போ ஒரு குட்டி பாப்பா, குட்டி பொண்ணு அந்த வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கு. டாக்டரா? எங்க டேடி தான் டாக்டர், எங்க டேடி உள்ள இருக்காரு, நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுது. அவர் சொல்றாரு, உங்க டேடி தான் டாக்டரா? உங்க மம்மி டாக்டர் இல்லையா, அம்மா டாக்டர் இல்லையா? இல்ல அம்மா டாக்டர் இல்லை, எங்க அப்பா தான் டாக்டர், அவர் தான் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாரு, அவர் தான் சிகிச்சை எல்லாம் கொடுப்பாரு. உடனே அவர் சொல்றாரு, இல்லம்மா கூப்பிடாதம்மா, ஏன்னா என் ஒய்ஃப் கன்சீவா இருக்கா, இப்போ அவளுக்கு பிரசவம் பார்க்கணும். எங்க வழக்கத்துல வந்து ஆண்கள் பிரசவம் பார்க்க நாங்க அனுமதிக்க மாட்டோம், பெண்களுக்கு வந்து பெண்கள் தான் பிரசவம் பார்க்கணும், அதனால உங்க டேடி எங்க மனைவிக்கு பிரசவம் பார்க்குவானா, நான் போறேன் அப்படின்னு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறமா மறுநாள் அந்த ஸ்ட்ரீட் வழியா அதே நபர் ஒரு டெட் பாடி சுமந்துக்கிட்டு போறாங்க. அந்த சின்ன பிள்ளை கேக்குது, யார் அந்த டெட் பாடியில போறது? அப்போ கேட்கும்போது சொல்றாங்க, நேத்து அந்த பெண்ணானவள் பிரசவிக்க வேண்டிய அந்த நேரத்துல அவளுக்கு நல்ல சிகிச்சையை கொடுக்காதபடியினால் அவளும் அந்த பிறந்த குழந்தையும் 2 பேரும் செத்து போனாங்க, செத்து போனவங்களை கொண்டுட்டு போறாங்க. உடனே அந்த குழந்தை யோசிச்சு, ஐயோ அவங்க எங்க டேடியை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணா குழந்தை பழைச்சிருக்குமே, அவங்க பழைச்சிருப்பாங்களே அப்படின்னு அந்த சம்பவம் முடிஞ்சிச்சு. மறுபடியும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. பிரசவிக்க நேரத்தில் இன்னொருத்தர் வந்து கேட்கிறாரு, இந்த பிள்ளை சொல்லுது, எங்க டேடி தான் டாக்டர். அப்போ அதே மாதிரி போறாங்க. இது மாதிரி பல மரணங்களை இந்த குழந்தை கண்ணால் பார்க்கிறது. பார்த்த பிறகு அந்த பிள்ளை தாய் தகப்பனோடு ஷேர் பண்ணுது, இப்படிலாம் அந்த மக்கள் செத்து போறாங்களே, ஒரு பெண் மருத்துவர் இந்த ஊர்ல இல்லாததுனால எத்தனை பேர் மரித்து போகிறார்கள். அப்ப அந்த தாயும் தகப்பனும் சொல்றாங்க, ஏன் நீ டாக்டர் ஆக கூடாது, ஏன் நீ டாக்டர் ஆக கூடாது? அந்த குழந்தை தீர்மானிக்கிறாள் சிறிய வயதில், நான் டாக்டர் ஆகி இந்த ஊருக்கு நான் வைத்தியம் பார்க்கிறேன், நான் வைத்தியம் பார்க்கிறேன், இந்த ஊருக்கு இந்த உலகத்துக்கு நான் வைத்தியம் பார்க்கிறேன்னு சொல்லி அந்த சிறு பிள்ளை, அந்த குழந்தை வயதில் அந்த சின்ன சிறுமி தீர்மானிக்கிறாள். அவள்தான் பின்னாட்களில் வளர்ந்து மருத்துவராகி அந்த ஊருக்கே வைத்தியம் பார்த்தாள். அவங்க தான் ஐடா ஸ்காடர். இன்னைக்கு வெள்ளூர்ல இருக்கக்கூடிய சிஎம்சி மருத்துவமனை ஏறக்குறை எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஆயிரமான மக்கள் நலன் பெற்றிருக்கிறார்கள் அந்த மருத்துவமனையில, அந்த அம்மாவுடைய சிகிச்சையின் மூலம். இன்னைக்கு நீங்க ஹிஸ்டரியை வாசிக்கலாம். அப்ப பேரண்ட் எப்படி வளர்க்கறாங்க பாருங்க பிள்ளைங்களை. நம்ம எப்படி வளர்க்கிறோம்? என் புள்ள நல்லா சம்பாதிக்கணும், நல்லா பணத்தை எடுத்துணும், நல்லா சேர்த்து வச்சுக்கணும். ஆமா, நல்லா சேர்த்து வச்சுக்கிட்டு உன்னை அமுச்சு விட்டுருவான். பிள்ளைகளுக்கு சிறிய வயதிலிருந்து சேவை மனப்பான்மையை ஊட்டுங்கள். சின்ன வயசுல இருந்தே ஊட்டணும். எதுக்காக படிக்கிற? நீ கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவனா மாறணும். உன் மூலம் பலர் ஆசீர்வதிக்கப்படணும். உன் மூலம் பல குடும்பம். அந்த சிறிய வயதிலிருந்தே உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய தரிசனத்தை கொடுங்கள், பெரிய லட்சிய கனவை வையுங்கள். அப்பதான் அந்த பிள்ளைங்க அந்த உயரத்துக்கு வருங்க. அதனால தான் பாருங்க, ஆண்டவர் சின்ன வயசுல 17 வயசுல யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தாரு. 17 வயசுல தரிசனத்தை கொடுத்தாரு. 30 வயசுல யோசேப்பு உலகத்துக்கே சாப்பாடு கொடுத்தான். அந்த தரிசனம் நம்ம குழந்தைகளுக்குள்ள நம்ம வளர்க்கணும். அப்ப யோசித்து பாருங்க, அவன் ஊருக்கு உலகத்துக்கு சாப்பாடு கொடுத்ததுனால அவன் வாழ்க்கை ஓட்டாண்டியா போல, அவன் பார்வோன் ராஜாவுக்கு அடுத்த அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் அவன் காணப்பட்டான். கைகளை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்குள்ள
நல்ல தரிசனங்களை உட்புகுத்த எங்களுக்கு ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரே. சொல்லலாமா? எங்கள் பிள்ளைகள் ஒரு சேவை மனப்பான்மையோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். படிப்போடு கூட சேர்ந்து படிக்கணும், அதோடு கூட சேர்ந்து மருத்துவ உதவிகள், மற்றவர்களுக்கு சேவை செய்யணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மற்றவர்களுக்கு சேவை செய்யணும் என்ற ஒரு பெரிய லட்சியம் எங்கள் பிள்ளைகளுக்குள்ள உதயமாகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்குள் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை வளர்க்க செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கும் அப்படிப்பட்ட சிந்தையை வளர்க்க செய்யும் ஆண்டவரே. நாங்கள்லாம் படிக்கும் பொழுது ஒரே பையன் மாட்டி விடுவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா புக்ஸுக்கு ஒரு பேகு, லஞ்சுக்கு ஒரு பேகு, ஸ்நாக்ஸுக்கு ஒரு பேகு. அம்மா சொல்லி கொடுக்குது காலையில, இதோ பாரு ஆப்பிள் வச்சிருக்கேன், நீ மட்டும் சாப்பிடு. பிஸ்கட் வச்சிருக்கேன், நீ மட்டும் சாப்பிடு. அது பாதி சாப்பிட்டுட்டு சாயந்தரத்தில் மூச்சு பிடிச்சி போய் எடுத்துட்டு வந்து கொடுக்குது. அம்மா சொல்லி வளர்க்கணும், ஆப்பிள் வச்சிருக்கேன், நீ 2 துண்டு சாப்பிட்டீங்கன்னா உன் ஃப்ரெண்டுக்கு 1 கொடு. அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா சின்ன வயசுல இருந்து நீ மட்டும் சாப்பிடு, நீ மட்டும் சாப்பிடு, நீ மட்டும் சாப்பிடு. அது மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்து 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 என்ன ஆகுதுன்னா கல்யாணமே ஆயிருது. அம்மா என் மனைவி சொல்றான், இந்த வீட்டில் நானும் என் மனைவி மட்டும்தான் சாப்பிடணுமா, கிளம்புறியாமா? டேடி கிளம்புறீங்களா? டேடி நீ விதைச்ச விதை இப்ப விருட்சமா இருக்குது. அந்த கொடுக்கிற குணம், அந்த சேவ மன உங்க பிள்ளைகளுக்கு இருக்குமே. ஆனால் நான் சொல்லட்டுமா, அதனுடைய தரிசனம் பெருசாய் மாறும். அது தரிசனம் விஸ்தரிக்கப்படும். வெறும் அறிவு மட்டும் இருந்தால் அது மூடத்தனமாய் மாறி அது என்ன செய்யுமா, ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணும். அப்படின்னா கத்திய கையாளக்கூடிய கல்வியை அது கற்றுக்கொள்ளாது. கத்தியை கையாளக்கூடிய அந்த பக்குவம் இல்லை என்றால் கத்தி என்ன செய்யும், அவர்களையே காயப்படுத்தும். அப்போ தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம் பிரதானம் என்பதை உணர்த்துங்கள். அடுத்தது 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் நல்ல சத்தமா. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். நான் சொல்லுகிறேன் பிள்ளைகளே, எங்கள் அன்பு மகனே, என் அருமை மகளே, உன் தகப்பன், உன் தாய், உன் தகப்பனுடைய, உன்னுடைய தாயினுடைய, உன் தகப்பனுடைய புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. முதல் ஆசிரியர் பிள்ளைகளுக்கு யார் தெரியுமா? அப்பா அம்மா தான். அல்லேலூயா. நீங்க கூப்பிடுவீங்க, வாமா, டிராமா, லைட் சுவிட்ச போடுமா, தண்ணி எடுத்துன்னு வாப்பா. செவிடாயிடுங்க. 10 முறை கூப்பிட்டா உடனே நமக்கு டென்ஷன் ஆகி எடு தொடப்ப கட்டைய, எடு மத்து, கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க. பிள்ளைய பேசுங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க. தொட்டு பேசுற பழக்கம் இருக்கா உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு? நாங்களாம் அடிச்சுதான் பேசுவோம். ஃபர்ஸ்ட் தொட்டு பேசுங்க. கேட்கலனா நல்ல சமையா போடுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. அல்லேலூயா. தொட்டு பேச பழகுங்கள். உங்கள் பிள்ளைகள் சொல்லுங்க, சொல்லி கொடுங்க. அம்மா சொல்றதை கேளு, குரல் கொடுக்கணும், டேடி கூப்பிட்டா குரல் கொடுக்கணும், மம்மி கூப்பிட்டா குரல் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து பழக்க வைப்பது நல்லது. பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் தான் முதலாவது பிரதானமான ஆசிரியர்கள். பாருங்கள், அடுத்தது 10ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் சத்தமா வாசிக்கலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து
என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினால் நீ சம்மதியாதே. எங்களோடே வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். சரி, இது அப்படியே போயிட்டே இருக்கும். நமக்கு டைம் அதிகமா இல்லை, நம்ம இன்னும் ஷார்ட்டா முடிக்கணும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமா 3 விஷயம் இல்லையா? ஃபர்ஸ்ட் தேவனுடைய வார்த்தை, இரண்டாவது பெற்றார்கள் தான் ஆசிரியர்கள், மூன்றாவது உங்கள் ஃபேமிலி. இந்த தேவ பக்தியுள்ள இந்த கட்டமைப்புக்கு புறம்பான விஷயங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் கவனத்தை செலுத்தாதபடிக்கு நீங்க தான் அதிகமா உங்க பிள்ளைங்களை மானிட்டர் பண்ணணும், கண்காணிக்கணும், கவனிக்கணும். உடனே நீங்க சிஐடி போலீஸா மாறிடக்கூடாது. அல்லேலூயா. பிள்ளைகள் கிட்ட போனை நம்ம கொடுத்துட்டோம், இப்போ கபக்குன்னு புடுங்க கூடாது. கொடுத்துட்டு எதை பார்க்கணும், எதை பார்க்கிற, எதை கேட்கணும், எதை கேட்கிற அப்படின்னு பேசணும், கேட்கணும், விசாரிக்கணும், கண்காணிக்கணும். அல்லேலூயா. சிலர் என்ன விட்டா போதும், நான் ஒரு பக்கம் கேம் ஆடுறேன், நீ ஒரு பக்கம் கேம் ஆடு. தாயும் தகப்பனை விட்டுறது. ஐயோ, அதுகிட்ட ஒரு போனை முதல்ல கொடு, அப்பதான் என்ன கொஞ்சம் நிம்மதியா விடும். இல்லை, உங்கள் பிள்ளைகள் வெகு அதிகமான விதத்தில் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதனால் உண்டாகிறது. எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் தெரியும் எனக்கு தெரியல. ரொம்ப பரபரப்பாய் பேசப்பட்ட ஒரு சம்பவம். ஒரு சிறு பையன், சின்ன பையன், அவன் கேம் விளையாடிட்டு இருக்கான் போன்ல. அவங்க அம்மா அது மாதிரி தான் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. கொடுத்துட்டு, எப்பா என்ன உடுப்பா, நீ போனை வச்சுக்கிட்டு நீ என்ன வேணா பண்ணு, வெளியே போகாத, வீட்டை பூட்டை போட்டு, அம்மா மட்டும் வீட்டில் இருக்காங்க. பையன் கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, போனை கொடுத்துட்டாங்க. பையன் விளையாடிட்டே இருக்கான். என்ன கேம் விளையாடுறான்னா, அந்த கேம் என்ன கேம்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் கத்தியை வச்சுக்கிட்டு போற வரவன்லாம் விட்டுறான். இதான் அந்த கேம். இப்ப அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, அந்த லைஃப்குள்ளேயே அவன் போயிட்டான். அந்த கேம் ஆடி தான் ஒரு கையில கத்தியை வச்சுக்கிட்டு எல்லாரையும் வெட்டிட்டு போறேன்ற மாதிரி அந்த கேம் அவன் விளையாடிட்டு இருக்கான். அந்த ஸ்கிரீன் வேர்ல்டுக்குள்ள அவன் போயிட்டான். அந்த ஸ்கிரீன் உலகத்துக்குள்ளேயே போயிட்டான். அந்த உலகத்துக்குள்ள போயிட்டு வெறித்தனமா அந்த குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு. அந்த பையன், சின்ன பையன் விளையாடிட்டே இருக்கான். சார்ஜ் போயிருச்சு, போன் ஆஃப் ஆயிருச்சு. ஆஃப் ஆன உடனே போன் ஆஃப் ஆனாலும் பையன் ஆஃப் ஆகல. இன்னும் அந்த ஸ்கிரீன் வேர்ல்டுக்குள்ளேயே இருந்ததுனால என்ன பண்ணா, நேரா போனா கிச்சன்ல ஒரு கத்தி இருந்துச்சு. கத்தி அப்படியே எடுத்துட்டு வந்தான். அம்மா அங்கதான் இருந்தாங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. சதக்கு முடிஞ்சு போச்சு. நடந்த ஒரு சம்பவம், தாயை அந்த பிள்ளை விளையாட்டுத்தனமாகவே கொலை செய்து விட்டது. அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆனது அந்த சம்பவம். நாட்டில், உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சற்று நீங்க கொஞ்சம் கண்ணை அகலமா வச்சு பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ நாம் கொடுத்து விட்ட பிறகு எதை என் பிள்ளைக பார்க்குறாங்க, படிப்பதற்காகத்தான் யூஸ் பண்றாங்களா, இல்லை வேற எதுக்காக யூஸ் பண்றாங்க, வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்றாங்க, கொஞ்சம் நீங்க அதை மானிட்டர் பண்ண வேண்டியது பெற்றார்களுடைய கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. நான் தலை மேல கையை வச்சு எண்ணெய் போட்டு ஜெபம் பண்ணிட்டேன், அதோட என் கடமை முடிஞ்சிடுச்சுன்னு இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் உங்கள் பிள்ளைகளை சிஐடி இன்ஸ்பெக்டர் மாதிரி கவனிக்க கூடாது. அன்பா பேசணும், அரவணைக்கணும். அவங்க பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய கல்வியில் இருக்கக்கூடிய பெரிய சவால் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞாபக மறதி. நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஆனா நிறைய ஞாபக மறதி. ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க, ஞாபக மறதி எந்த குழந்தைகளுக்கு அதிகமாகிறது என்றால், அதிகமாய் பிள்ளைகள் ரியல் புக்கை படிக்கிறத விட ஸ்கிரீன் புக்கு தான் அதிகமா படிக்கிறாங்க. மேக்சிமம் உங்கள் பிள்ளைகளை ஸ்கிரீன்ல படிக்கிற அந்த விஷயத்தை கம்மி பண்ண பாருங்க. அப்படி கம்மி பண்ணும் பொழுது பிள்ளைகளுடைய ஞாபகத்திறன் அதிகரிக்கிறது. எந்த அளவுக்கு ஸ்கிரீன்லயே ஃபுல்லா, லேப்டாப்குள்ளேயா, மொபைல் போனுக்குள்ளேயே உங்க பிள்ளைங்க ஃபுல்லா போயிட்டு இருக்காங்களோ, அது பிள்ளைகளுக்கு அதிக ஞாபக மறதியை கொண்டு வருகிறது.